எழில் என்ன ஆச்சுன்னு உங்ககிட்ட கேக்குறேன்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நார்மலா தானே இருந்தீங்க. இப்ப என்ன நடந்துச்சு? நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன கையில் சொல்ல சொல்ற? இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? யார் மேல உங்களுக்கு இவ்ளோ கோவம்? யார் மேலயும் எனக்கு கோவம் இல்ல. என் கோவம் எல்லாம் என் மேலதான். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்னு நினைக்கும் போது என்ன நினைச்சா எனக்கே கோவமா வருது. இப்ப ஏங்க நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? வேற எப்படி கையில் யோசிக்க சொல்ற? ஆனந்தி கல்யாணத்துக்கு பணம் இல்லாம நீ கஷ்டப்படுற. மூர்த்தி, தனாக்கா, அன்பு, தேவின்னு எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியலையே கயல். செய்யறத தாண்டி நான் செய்வேன்னு வார்த்தையால கூட என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நான் கையாளாகாதவனா இருக்கான்ல. எழில், இந்த உலகத்துல கை கால் இல்லாதவனா கூட இருந்துடலாம். ஆனா கையால் ஆகாதவனா மட்டும் இருக்கவே கூடாது. எழில், நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? இப்ப யார் உங்ககிட்ட பணம் எதிர்பார்த்தாங்க? எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்க எதிர்பார்த்தாலும் என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. எதிர்பார்க்கறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனா இருக்கேன். எழில், எழில் ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? நான் யோசிக்கல கையால். என் சூழ்நிலை என்ன அப்படி யோசிக்க வச்சிருச்சு. வேலை இல்ல, வருமானம் இல்ல, பிசினஸ் பண்றேன்னு இவ்வளோ நாளா சும்மாவே சுத்திட்டு இருந்திருக்கேன். என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னால யாருக்கும் எதுவும் செய்யவும் முடியல. யாருக்குன்னு சொல்றதை விட என்னால என்னோட தேவைகளை கூட நிறைவேற்றிக்க முடியல. அவமானமா இருக்கு கயல்.